போன படத்தை தலைவன் தலைவியே எடுத்துக்கிட்டிங்கன்னா கத்திக்கிட்டே இருக்காங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்கன்னு நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்தாங்க. ஆனால் சக்கப்போடு போடுச்சு. கடைக்கூட்டு சிங்கம் தான் பயங்கர கலெக்ஷன். கடைக்கூட்டு சிங்கம் கலெக்ஷனை தாண்டிச்சுன்னாங்க தலைவன் தலைவி. விஜய் சேதுபதி சார் கேரியர்லேயே இதுதான் ஹையஸ்ட் இப்போ வரைக்கும். அப்போ நீ என்ன நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தாலும் மக்களுக்கு பிடிக்குது அப்படின்னா அவங்க இப்போ வந்து தான் ஆவாங்க. இப்போ கருப்பு மாதிரி படம் ஒரு சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு நான் ஏன் வரணும் அப்படிங்கிற ஒரு மூடு தான் நம்ம. ஆனாலும் ஃபேமிலி ஆடியன்ஸ் நான் ஏன் நம்புறேன்னா அவங்க தான் வந்து எந்த ரிவ்யூமே பார்க்காம எதையுமே பார்க்காம வாட்ஸ்அப் குரூப்பை பார்த்து வருவாங்க. வாட்ஸ்அப் குரூப் தான் இந்த படத்தை ஓட வைப்பாங்க. ஏன்னா அவங்க பார்த்துட்டு அதில் வந்து இது செம்மையாக இருக்குது அப்படின்னு ஒரு அப்படியா அப்படின்னா அந்த குரூப்புக்குள்ளே பேசி கூட்டமாக வர ஆரம்பிச்சிடுவாங்க. எனக்கு பசங்களில் வந்து அந்த குளத்தங்கரையில் ஜெயபிரகாஷ் சாரும் இந்த அன்பு அப்பாவும் உட்காந்து பேசுவாங்கல்ல, அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டயலாக்கை பார்த்து ஒரு கணவன் மனைவி அப்படிங்கிறத வந்து நான் டைவர்ஸ் பண்ண இருந்தேன், அந்த படத்தை பார்த்துட்டு நான் என் மனைவியை டைவர்ஸ் பண்ண விரும்பலை, அந்த படம் வந்து எனக்கு அப்படி ஒரு தாக்கத்தை கொடுத்துன்னு ஒரு கேரக்டர் பேசினது. பிடிவாதம், திமிரு, கர்வம் எதுக்கோ முக்கியத்துவம் கொடுக்குற நாம மனசுங்க உணர்வுல மதிக்கிறதே இல்லை சார். ஏதாவது ஒரு படத்துக்கு கமா போட்டு நான் பார்ட் 2 எடுக்கலாம்னா என்ன படமா இருக்கும்? எனக்கு பார்ட் 2 பண்ணுறதுல எனக்கு ஒரு பெரிய இது இல்லை. ஆனால் பசங்களை மட்டும் திருப்பி இந்த பசங்க இன்னைக்கு இருக்கிற பசங்க அவங்களோட லைஃப் எப்படி இருக்குது, அன்பு ஐஏஎஸ் ஆனானா, ஜீவா நித்யானந்தன் என்ன ஆனா, பக்கடா கேரக்டர் என்ன ஆனா, இதுக்குள்ள ஒரு சுவாரஸ்யம் இருக்குல்ல. கேடி பில்லா கில்லாடி ரங்காவில் வந்து அந்த அப்பா கேரக்டர் பேசுவார். சாகிறதுக்கு முன்னால் நான் இறந்து என் வேலையை வந்து உனக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். அந்த கேரக்டர் பையனுக்கிட்ட அந்த பேசுகிற தருணம் இருக்குல்ல, அந்த சீன் வந்து எனக்கு எடுக்கும்போதே நான் அழுதுகிட்டே எடுப்பேன். சிவாவும் அழுதாப்புல. சிவாவுக்கு அது ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். அந்த சீன் வந்து அவங்க அப்பாவை நினச்சி ரொம்ப அழுதுட்டாப்புல. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூ பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. வெற்றியாளரை விதைக்கும் மண் SNS, வெற்றியாளரை உருவாக்கும் மண் SNS, வெற்றியின் மண் SNS, SNS Institutions, கோவை. The Chennai Silks in Mega Summer Sale. உங்களோட ஃபேவரட் சீன் இது வரைக்கும் நீங்கள் எழுதின எல்லா படங்கள்லையுமே இந்த ஒரு சீன் எனக்கு ரொம்ப ஃபேவரட்னா என்ன சொல்லுவீங்க? எனக்கு பசங்களில் வந்து அந்த குளத்தங்கரையில் ஜெயபிரகாஷ் சாரும் அந்த அன்பு அப்பாவும் சிவாவும் அவர் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் உட்காந்து பேசுவாங்கல்ல, அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்ன எதுக்கு பிடிக்கும் அப்படின்னா, எனக்கு அன்றைக்கி அந்த படத்தை டைலாக் எழுதும்போது 30 வயசு. அது ஒரு வாத்தியார் வந்து இது நீ தான் அந்த டைலாக் எழுதுனான்னு எனக்கு ஒத்துக்கவே இல்லை. கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டார், கல்யாணமும் ஆகலைன்னு. எப்படி ஒரு கல்யாணம் ஆகாத வாழ்க்கையில் அடிபடாத ஒரு மனிதன் இவ்வளவு எழுத முடியும், பேச முடியும்? ஏன்னா அந்த ஜெயபிரகாஷ் கேரக்டர் வாழ்வியல் இருக்குல்ல, அந்த படத்துக்கு அந்த டைலாக்காக தான் எனக்கு நேஷ்னல் அவார்டு வந்து அது வரைக்கும் டைலாக்குங்கிற கேட்டகரிக்கு நேஷ்னல் அவார்டே கிடையாது. பசங்க படத்துக்கு தான் முதல் டைமாக ஒரு வசனத்துக்குன்னு அவார்டை க்ரியேட் பண்ணி அந்த படத்துக்கு தான் முதல் டைமாக கொடுக்குறாங்க. என்னென்னா அந்த படத்தில் இருந்த டைலாக் அப்படிங்கிறது. எனக்கு பர்சனலாக அந்த குளத்தாங்கரில் உட்காந்து பேசுகிற சீன் வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த சீனை வந்து நாங்கள் 16 நாள் எடுத்தோம். 16 நாள்னால் 16 நாள் இல்லை, டெய்லி 1 மணி நேரம். சன் செட் ஆகும்போது தான் அந்த சீனை எடுக்கணும் அப்படின்னும் பிரேம் மெய்யலங்க டைரக்டர் ஈவினிங் இடத்துல எடுப்போம் அப்படின்னா டெய்லி ஒரு ஷாட்டு தான் எடுப்போம். அதில் 16 ஷாட்டோ 17 ஷாட்டோ வரும். அதை டெய்லி போய் அந்த இடத்துல அசம்பிள் ஆகி அந்த ஷாட்டை ஒவ்வொரு ஷாட்டையும் எடுப்போம். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது இன்றைக்கும் அந்த சீனை வந்து நிறைய பேர் பேசுவாங்க. அந்த டைலாக்கை பார்த்து ஒரு கணவன் மனைவி அப்படிங்கிறத வந்து நான் டைவர்ஸ் பண்ண இருந்தேன், அந்த படத்தை பார்த்துட்டு நான் என் மனைவியை டைவர்ஸ் பண்ண விரும்பலை, அந்த படம் வந்து எனக்கு அப்படி ஒரு தாக்கத்தை கொடுத்துன்னு ஒரு கேரக்டர் பேசினது. அந்த முகம் எனக்கு இன்னும் தெரியல, ஃபோனில் தான் பேசினது. ஆனாலும் அந்த ஒரு சீன் ஒரு மனிதனுடைய இதில் க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது அந்த இது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து கேடி பில்லா கில்லாடி ரங்காவில் வந்து அந்த அப்பா கேரக்டர் பேசுவார். சாகிறதுக்கு முன்னால் ட்ரெயினில் விழுந்து முடிவு பண்ணியிருக்கோம் அந்த கேரக்டர், நான் இறந்து என் வேலையை வந்து உனக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் அந்த கேரக்டர். பையனுக்கிட்ட அந்த பேசுகிற தருணம் இருக்குல்ல, பேசிவிட்டு அவர் அப்படியே போயிட்டு அப்படி போய் திரும்பி பார்ப்பார். அதுக்கப்புறம் தான் ட்ரெயினில் விழுந்து சாவார். அந்த சீன் வந்து எனக்கு எடுக்கும்போதே நான் அழுதுகிட்டே எடுத்தேன். அந்த சீக்வன்ஸ் ஃபுல்லாகவே சிவாவும் அழுதாப்புல, விமல் சிவாவுக்கு அது ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். அந்த சீன் வந்து அவங்க அப்பாவை நினச்சி ரொம்ப அழுதுட்டாப்புல. அந்த காட்சி வந்து ரொம்ப அழுதுகிட்டே எடுப்பேன். அது ஒரு வீடியோவே இருக்கும், அழுது இது பண்ணி எடுத்தது அப்படின்னு வந்து ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து பசங்களில் வந்து அந்த ஒரு சிங்கிள் ஷாட் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
அந்த 3 பேர் சைக்கிளில் ஏறிக்கிட்டு ஜீவா நீ வந்து ஏரோப்ளேனை பக்கத்தில் இருந்து பார்த்துருக்க, நாயை கரெக்டாக குறி பார்த்து அடிப்பேன், கல்ல எங்களுக்கெல்லாம் தீனி பண்டை வாங்கி கொடுப்பேன் அப்படின்னா அந்த ஒரு சிங்கிள் ஷாட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த சிங்கிள் ஷாட்டு வந்து ஸ்டெடிகேம் வச்சு தான் நாங்கள் எடுக்கணும்னு ஆசைப்பட்டோம். அன்றைக்கி பட்ஜெட் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய இதுவாக இருக்கும். அப்போ வந்து ஒரு ஸ்டெடிகேம் வந்துட்டு போனால் 25,000 செலவாகும், 25,000 செலவாகும். அது என் ப்ரொடியூசருக்கு இது அந்த படத்துக்கு அது பெரிய காசு. அப்போ பிரேம்கிட்ட கேட்டேன், இது ஷோல்டரில் வச்சு எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன். ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைக்கிள்லேயே பேசிட்டு போகணும், இவர் பைக்கில் அது கேமராவிலேயே எங்களை ஃபாலோ பண்ணி வரணும். லென்த்து டைலாக், சிங்கிள் ஷாட். அது நான் வந்து சீன் பேப்பரில் நான் சிங்கிள் ஷாட்னு நான் பிளான் பண்ணல. ஆனால் அந்த இடத்துல எனக்கு இது சிங்கிள் ஷாட்டாக எடுத்தால் நல்லாயிருக்கும், இது சிங்கிள் ஷாட்டாக எடுக்க முடியுமா அப்படிங்கிற ட்ரை பண்ணுவோம் அப்படின்னாரு. அப்போ ஃபஸ்ட்டு போனால் முக்கால்வாசி போகும்போது ஒருத்தன் டைலாக் விட்டான். அந்த குழந்தைங்க 6வது படிக்கிற பசங்க அவ்வளோ லென்த்து 3 பேர் மாற்றி மாற்றி பேசுகிறாங்கிறது, அதாவது அவங்க குரங்கு படல், ஒருத்தன் முன்னால், ஒருத்தன் நடுவில், ஒருத்தன் பின்னால். அந்த சைக்கிள் ஓட்டுறதே கஷ்டம், அந்த டிராஃபிக் வண்டி போயிட்டுருக்கும், இதில் ஒருத்தன் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், அந்த ஷார்ட்டே எடுக்கிறது கஷ்டம். அதில் அவங்க எப்படி டைலாக் பேச. 2வதுல முக்கால்வாசி வந்து முடிக்கும்போது டைலாக் தப்பாக விட்டாங்க. 3வது டைம் ஃபுல்லாக வந்துட்டாங்க. பக்கடா மட்டும் ஒரே ஒரு இடத்துல திக்கிட்டான். ஐயோ சூப்பராக வந்துருச்சு, ஒரு இடத்துல திக்கிட்டான், ஆனால் கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. இந்த இடத்துல மட்டும் திக்கிட்டான், சரி இன்னும் ஒரு டேக் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டேக் போனால் கேமராவை போட்டு பிரேம் விழுந்து பைக் இதுவாகி அந்த பசங்க போய் அங்கிட்டு இதுவாகி பசங்களுக்கு ஒன்றும் இல்லை, பிரேமுக்கு வந்து நல்ல பேக்கில் அடி. எனக்கு ஷூட்டிங் இதுவாகிடுச்சு. ஆனால் அதை ஒரு அப்புறம் அன்றைக்கி ஃபுல்லாக ஷூட்டிங் இதுவானது. ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஷார்ட் இன்னொரு நாள் எடுப்போம் அப்படின்னு பிளான் பண்ணால் கடைசி வரைக்கும் எங்களால் அந்த ஷார்ட்டை எடுக்கவே முடியல. அந்த படத்தில் வர்ற அந்த ஒரு ஷாட்டு வந்து என்ஜி ஷாட்டு. எனக்கு இப்போவும் அந்த ஷாட்டை சூப்பர் ஷாட் அப்படிம்பாங்க. அனுராக் கஷ்யப் படம் பார்த்தாரு, பசங்க படம், அந்த ஒரு சிங்கிள் ஷாட்டுக்கு என் காலை பிடிச்சி வாட் எ ஷாட் அப்படின்னாரு. அது என்ஜி ஷாட் சார் அப்படின்னு தெரியாது. அது டப்பிங்கில் வந்து நீ மறந்துடுவ அப்புறம் அப்படின்னு அந்த லேக்கை வந்து ஒரு ஃபுல் பண்ணி வந்திருக்கும். அந்த ஷாட் எனக்கு வந்து இப்போவும் இப்போ ஒரு இதில் விட இசை வெளியீட்டு விழாவில் விட அந்த ஒரு ஷாட்டை க்ரியேட் பண்ணாங்க. இது என்ஜி ஷாட்டா அப்படிங்கிற ஒரு மூடு இருக்குல்ல. அந்த மாதிரி நிறைய பேசலாம். கடைக்குட்டி சிங்கத்தில் வந்து அந்த கிளைமேக்ஸ் சீனை எழுதும்போது அழுதுகிட்டே எழுதினேன், எடுக்கும்போது அழுதுகிட்டே எடுத்தேன். சூர்யா பேர் கார்த்தி சார் வந்து ஷோல்டரில் கையை வச்சு என்னை எடுத்துவார். ஒவ்வொரு ஷாட்டுக்கும் அழுதுகிட்டே இருப்பேன். அது சூரிய தான் சொல்லுவாப்புல. அங்கேருந்து அவருக்கு டைலாக் இருக்காது அந்த படத்தில், ரொம்ப கம்மி தான் அந்த இடத்துல கம்மி தான். ஆனால் நான் வந்து ஒவ்வொரு நாளும் ஹோட்டல்லேருந்து ஷூட்டிங் பிளேஸ்க்கு வரும்போது அந்த சீனை ஆர்வமாக படிப்பேன். ஒவ்வொரு தடவையும் எனக்கு அழுக வருதுண்ணா அப்படின்னு பார்ப்பேன். அது இப்போ பார்த்தாலும் அந்த சீன் அழுக வரும். அது ஒரு எழுதும்போது எழுதின ஒரு சீன் இன்னொரு வரைக்கும் அது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும். அந்த சீன் ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தில் வந்து ஒரு அப்பா பொண்ணுங்க 2 பேரும் உட்கார வச்சு ஒரு என்கொயரி பண்ணுவார். அது ரொம்ப ரசித்து எழுதினேன். இந்த படத்தில் வந்து அதை நான் ரொம்ப ரசித்து எழுதினேன், அதை ரசித்து எடுத்தேன். அது வந்து அது நல்லாவும் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த படத்தில் வந்து அந்த சீன் வந்து ஒரு 2 இன்வெஸ்டிகேஷன் இருக்குன்னு வச்சிங்களேன். ஃபர்ஸ்ட் ஹாப்பில் அப்பா பொண்ணுங்களை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற சீனு, செகண்ட் ஹாப்பில் மிஸ்கின் இந்த குடும்பத்தை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவார். இந்த 2 சீனுமே வந்து ரொம்ப ரசித்து எழுதினேன், அதை ரசித்து எடுத்தோம். அது நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த படத்துக்கு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கும்போது இந்த 2 சீனை தான் போட்டு காமிச்சேன். ஓடிடி சேட்டலைட்டுக்கெல்லாம் இப்போ பிஸ்னஸ் கட்டுன்னு ஒன்று ஒரு 15-20 நிமிஷம் போட்டு காமிச்சு தான் இப்போ பிஸ்னஸ் பண்ணுறாங்க. முதல்லாம் வந்து ஃபோட்டோ கார்ட்ஸு டிசைனு இல்லை ஒரு சாங்கு ஃபைட்டு போட்டு காமிச்சு பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஒரு பிஸ்னஸ் கட்டுன்னு ரெடி பண்ணுவாங்க. இது ஒட்டுமொத்த படத்தையும் இதுக்குள்ளே அப்படின்னு. நான் இந்த 2 சீனை போட்டு தான் பிஸ்னஸ் பண்ணேன். அந்த 2 இன்வெஸ்டிகேஷன் சீனை பார்த்தோன்னே சூப்பராக இருக்குது அப்படிம்பாங்க. இந்த 2 சீனை நான் அதில் ரசித்து எடுத்தேன். நிறைய கண்டென்ட் உங்களுக்கு கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம் சார், ஒரே கொஸ்டினில் நிறைய எல்லா ஒரு அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் போயிட்டு அந்த எஃபெக்ட் இருந்துச்சு எங்களுக்கு. ஹீரோ இன்ட்ரோ சீன் ஒரு கிளைமேக்ஸ், இதில் 2த்துல எது கஷ்டம்? இன்ட்ரோ சீன் தான் கஷ்டம், கிளைமேக்ஸ் ஈஸியாக பண்ணிடலாம். இன்ட்ரோ அது போரு. அதுவும் ஹீரோக்களை வச்சு பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு அந்த அவங்க ஃபேன்ஸுக்குன்னு ஒன்று பண்ணணும், அதை ஒன்று க்ரியேட் பண்ணணும், அது கூஸ் பம்ப்ஸ் ஆகணும்.
அது கதைக்கு ஒத்து போகணும். அது கதைக்கு ஒத்து போகணும். போர் அது ஹீரோ ஓப்பனிங் தான் போரு, செம்ம போரு. அது ஹீரோக்கள் கேட்குறது கிடையாது. எனக்கு இப்படி ஒரு ஓப்பனிங் வைங்கணும். அது ஒரு சில பேர் கேட்பாங்கன்னு சொல்லுவாங்க. நம்மக்கிட்ட இது வரைக்கும் எந்த ஹீரோக்கள் அப்படி கேட்டதில்லை. இருந்தாலும் நம்ம ஒன்று அதை யோசிக்க ஒன்று ஆரம்பிக்கிறோம்ல, அது ஒன்று நல்லா வரணும், அது ஒன்று இது கிளைமேக்ஸு. எனக்கு கதைக்கு நீங்கள் முடிவு கொடுத்தாகணும்ல, அந்த கதைக்கான ஒரு நல்ல முடிவுங்கும் போது கிளைமேக்ஸ் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அண்ட் உங்களோட படங்களுக்கு நீங்கள் எண்ட் கார்ட் ஃபைனல் இது கிளைமேக்ஸில் முடிச்சிட்டுங்க. ஏதாவது ஒரு படத்துக்கு கமா போட்டு நான் பார்ட் 2 எடுக்கலான்னா என்ன படமாக இருக்கும்? எனக்கு பார்ட் 2 பண்ணுறதுல எனக்கு ஒரு பெரிய இது இல்லை. ஆனால் பசங்களை மட்டும் திருப்பி இந்த பசங்க இன்றைக்கி இருக்கிற பசங்க அவங்களோட லைஃப் எப்படி இருக்குது, அன்பு ஐஏஎஸ் ஆனானா, ஜீவா நித்யானந்தன் என்ன ஆனா, பக்கடா கேரக்டர் என்ன ஆகனா, அந்த புஜ்ஜுமா ஓடி தெரிஞ்ச அந்த புஜ்ஜுமா என்ன பண்ணிகிட்ருக்கு, அது யாரும் இன்றைக்கி லவ் பண்ணிக்கிட்டு இருக்கு, மீனாட்சி சுந்தரம் இன்னும் எல்ஐசி ஏஜெண்டாக தான் இருக்கிறானா இல்லை என்ன ஆனா, அவனுக்கும் அந்த சோப்பிக்கண்ணு கேரக்டருக்கும் வாழ்க்கை நல்லா போகுதா, இவங்க இன்னும் எதிர்த்த வீட்டில் தான் இருக்காங்களா இல்லை வீடு மாதிரி போயிட்டாங்களா, இதுக்குள்ள ஒரு சுவாரஸ்யம் இருக்குல்ல. ஏன்னா 2009 வந்துச்சு, இன்றைக்கி 2026 அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்குல்ல. கண்டிப்பாக சார். இதில் சுவாரஸ்யம் இருக்குது, கதை இருக்குது, வாழ்வியல் இருக்குது, எல்லாமே இருக்குது. இதை நம்ம பண்ணலாம். உங்கள் படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூ பார்க்கும்போது ஸ்பெஷலி ஆக்டர்ஸ் யாருமே பார்க்கும்போது எல்லாருமே பவர் பேக் பர்ஃபார்மன்ஸ். ஜெயராம் சார் ஆக்டரும் சரி, ஊர்வசி மேம், நீங்கள் மற்றவங்க எல்லாருமே சரி, இவங்க செட்டில் வந்து இம்ப்ரவைஸ் பண்ணியிருப்பாங்களே சார். ஓகே நான் இது பண்ணுறேன், நீங்கள் இதை பண்ணுங்க அப்படின்ட்டு. அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஓகே இல்லை இந்த மீட்டர் இருந்தால் போதும். அதை நான் சொல்லிட்டேன். அவங்க என்னென்னா அது காமெடி படம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க நார்மலாக பண்ணுற காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட் நாள்லாம். நான் இல்லை சார் அது கிடையாது சார், இப்போ இது காமெடினாவும் அவங்க பண்ணுற பேசுகிறதே வந்து ரொம்ப காமெடியாக பண்ணணும் அப்படிம்பாங்க. இல்லை இது நம்ம சீரியஸாக பண்ணணும், நம்ம சீரியஸாக பண்ணால் தான் இது டார்க் காமெடி மூடு. இது வந்து ஏன்னா டார்க் காமெடி எனக்கே புதுசு, அவங்களுக்கு இது ரொம்ப இது என்னது சீரியஸாக இது எப்படி பண்ணுறதுன்னு அவங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது. அப்புறம் அவங்களுக்கு ஓகே இதான் மீட்ருங்கிறது அதை செட் பண்ணிட்டோம். அப்புறம் வந்து என்னென்னா சில விஷயங்கள் வந்து அவங்க போகிற போக்கில் ஒன்று போட்டுருவாங்க. சில ரியாக்ஷன்லாம் வந்து ஊர்வசியமாக சூப்பராக போட்டுருவாங்க. ஜெயராம் சார் ஒன்று போட்டுருவார், அது சூப்பராக இருக்கும். இப்போ இவங்க ஒரு கவுண்டர் போட்டார்னு சார் ஒன்று போடுவார், சார் ஒன்று போட்டு அது போயிட்டே இருக்கும். அதுக்கு மேலே அது இந்த சீனை இங்கே முடிக்கிறதுன்னு ஒரு முடிவு டேரக்டர் கையில் தானே இருக்குது. அது நான் அங்கேயே எனக்கு இது போதும்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்கள கட் பண்ணக்கூடாதுல்ல, அப்போ போக விட்டுருவேன். ஆனால் நான் எடிட்டிங் மார்க்கு இங்கே தான் நான் முடிவு பண்ணிடுவேன். இதுக்கப்புறம் இங்கே போகிறது வரைக்கும் அது ஓகே தேவையில்லாதது அப்படின்னு முடிவேன். ஆனாலும் நான் கட் சொல்ல மாட்டேன். அது அவங்கள நடிக்க விட்டுட்டு எடிட்டிங்கில் பார்த்துக்கலாம். எடிட்டிங் இங்கே தானே இருக்குது, ஒரு ஒட்டுமொத்த கதையும் எடிட்டிங்கில் தானே முடிவு செய்யப்படுது. ஆனால் அவங்க பண்ணுறது அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த வேண்டாம்னு சொன்னதையே ஒரு படமாக பண்ணோம்னாவே, ஒரு ஷோ பண்ணோம்னாவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓகே அவ்வளோ அழகாக இருக்கும். அவரும் உங்கள் 2 பேரும் மட்டும் கிடையாது, யோகி பாபும் அப்படி தான், மிஸ்கின் சாரும் அப்படி தான். டே மாவன இது ஒன்று நல்லா இருக்கும்டா, நான் இப்படி ஒன்று போடுறேன்னே எடுத்துக்கவே அப்படிம்பாரு. எடுத்துக்குவான் போடுங்க அப்படிம்பா, போடுவார். சரி செம்மையாக இருக்குது அப்படிம்பா. அசிஸ்டன்ட் டேரக்டர் லைட்டாக கண்ணை காமிப்பேன், அவன் நோட் பண்ணி வச்சுக்குவான் இது வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா ஸ்பாட் எடிட்டிங்கே பண்ணிகிட்ருப்பான், அவனை அப்படி பார்ப்பேன் அப்படிமே, அங்கேயே அவன் உள்ளே வைக்க மாட்டான். சரி அவங்க நடிக்கும்போது ஒரு சுவாரஸ்யமாக பண்ணுறாங்க. என்னென்னா இந்த படத்தில் என்னென்னா எல்லாமே சுவாரஸ்யமாக இருக்கும். சும்மா ஒரு விஷயமா இல்லை, நீங்கள் விட்டிங்கன்னா அப்புறம் இது இப்போ நம்ம காமெடி வரல, கடுப்பு தான் வரும் உங்களுக்கு. அவங்க பண்ணும்போது செம்ம காமெடியாக இருக்கும். அவங்க ஒரு ஸ்டைலில் ஒன்று பண்ணுவாங்க அப்படி, அது அந்த மூஞ்சியை வச்சு அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க. இதை நான் பண்ணியே காமிக்க முடியாது. அவங்களாம் யதார்த்தமாக ஏதோ மூக்கு அடைச்சிருச்சு போல் ஏதோ ஒன்று டேக்கில் பண்ணிட்டாங்க. அது என்ஜி ஷாட்டு படத்தில், அது என்ஜி ஷாட். அதை நாங்கள் வச்சு விட்டோம். ஐயோ இது நான் தப்பால் பண்ணி இதே என்ன வச்சுருக்கீங்க அப்படின்னா நமக்கு செம்ம காமெடியாக ஒர்க் அவுட். அப்போ என்ஜி ஷாட்டும் சில நேரங்களில் படத்துக்குள்ளே வைக்கிறோம். அந்த மாதிரி நிறைய ஷாட் இருக்குது. இப்போ மூவியில் வந்துட்டு இப்போ ப்ரொமோஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நிறைய பேர் தேட்டர் விசிட்ஸ் இதெல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் பரிமளா அண்ட் கோக்கு நீங்கள் படம் இப்போ அந்த டாக் கோலிவுட்டில் எது பயங்கர ஒரு ப்ரொமோஷனல் மெட்டீரியலாக இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்க? நாங்கள் முடிவு பண்ணது என்னென்னா ஜெயராம் சார் எல்லாத்துக்கிட்டையும் பேசுனது வந்து இந்த படம் வந்து தேட்டருக்குள்ளே ஆடியன்ஸ் வந்துட்டாங்கன்னா ரொம்ப பிடிச்சி போயிடும். ஆனால் நம்ம இந்த 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 டிசைனை பார்த்துட்டு இதை ஏன் இந்த படத்தை பார்க்க உள்ளே வரணும் அப்படின்னு ஒன்று கண்டிப்பாக தோணும். அவங்கள வர வச்சிட்டோம்னா அவங்க கொடுக்குற காசுக்கு கண்டிப்பாக நம்ம அவ்வளோ ஒரு திருப்தியை கொடுக்க போகிறோம். அது நமக்கு தான் தெரியும். ஆனால் அவங்களுக்கு வந்து ஏன் அந்த படத்துக்கு வரணும்? இப்போ கருப்பு மாதிரி படம் ஒரு சக்கை போட்டுக்கிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு நான் ஏன் வரணும் அப்படிங்கிற ஒரு மூடு தான் நம்ம
இந்த மூஞ்சிலெலாம் பார்த்தா தோணும் சார். ஆனாலும் இதுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத நம்ம இன்டர்வியூவாக நிறைய பேசினோம்னா தான் அப்படிங்கன்னு. இப்போ ஜெயராம் சார் பார்த்தீங்கன்னா அவர் லைஃப்பில் அவர் தான் சொன்னார், சார் ஷூட்டிங் டேஸை விட நீங்கள் இன்டர்வியூ எடுக்கிற டேஸ் தான் சார் இங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு. எல்லா இடத்துலையும் உட்காந்து பேசிட்டே இருக்கார் அந்த படத்தை பற்றி. ஏன்னா அந்த படம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ அந்த டீமே வந்து ஒரு சில பேர் இந்த படத்துக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு காசு வாங்கிட்டு போயிட்டு எனக்கு என்னென்ன எதுக்குமே வராத ஆட்களும் இருக்குதுக்குள்ளே. ஆனால் இந்த மிஸ்கின் சார் எங்களுக்கு ப்ரெஸ் மீட்டில் கொடுத்தா பாரு தலைவன் கண்டென்ட்டு, ஃபாரின் போகிறாருங்கிறதுக்காக தான் அவருக்காக தான் நாங்கள் அந்த ப்ரெஸ் மீட்டே குயிக்காக நடத்துகிறோம். சார் இந்த படத்தை நம்ம வெளில கொண்டு போகணுங்கிறதுக்கு அவருடைய கான்ட்ரிபியூஷன் பயங்கரமாக இருக்குது. சில பேருக்கு என்னென்னா, நீ காசு கொடு, நான் நடித்து கொடுத்துட்டு போயிடுவேன். இந்த படத்துக்கு அது ஓடுனா எனக்கு என்ன, ஓடலைனா எனக்கு என்னன்னு. இந்த படத்துக்கு இல்லை, நிறைய படங்களில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது ஏதோ அவங்க படம் இல்லாதது மாதிரியும், என்னுடைய இது நடிப்பது பணவேட்டை பண்ணுவது மாதிரியே ஒரு கூட்டம் இருக்கும். ஜெயராம் சார்லாம் அவருக்கு தகுதிக்கு மீறி இந்த படத்தில் அவ்வளோ சப்போர்ட் சாண்ட் எல்லாமே. அப்போ அவங்களையும் நம்ம பேசித்தானே ஆகணும். கண்டிப்பாக அவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் எங்கே கூப்பிட்டாலும் வந்துக்கிட்டு இருக்காங்க, எங்கே கூப்பிட்டாலும் ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஏன்னா எனக்கு ஃபைனல் மிக்சிங் போயிட்டுருக்கு, என்னால் கூட எல்லாத்துலையும் உட்கார முடியல. அவங்க நாங்கள் பார்த்துக்குறோம் சார், நீங்கள் வேலையை முடிங்க சார். ஏன்னா நான் வேலை பார்த்தா தான் படம் ரிலீஸ் பண்ண முடியும். அப்போ அதை வந்து அவங்க வந்து அவ்வளோ வேலை பார்க்கும்போது எனக்கு அவங்க மேலே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா இன்றைக்கி நிறைய பேர் அந்த ப்ரொமோஷனுக்கு வர்றதே கிடையாது. நிறைய பேர் அது ப்ரொமோஷனுக்கு வந்து அது தகுதி குறைவாக நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது கிடையாது. இல்லை, ஒரு படம் இது ஒரு பெரிய ஹீரோக்கள் படம்னா பரவாயில்ல, அது ஆட்டோமேட்டிக்காக ஆடியன்ஸுக்கு போய் சேர்ந்துடும். ஓகே, விஜய் சார் படம் வருது, அஜித் சார் படம் வருது, ரஜினி சார் படம் வருது, சூர்யா சார், அது ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட் லுக்லேயே போய் ரீச் ஆகிடும். இந்த மாதிரி சின்ன படங்களுக்கெல்லாம் இருக்கிற ஆர்டிஸ்ட்டுகள் தான் சேர்ந்து தான் அந்த படத்தை போய் கொண்டு போய் சேர்க்கணும். எனக்கு இந்த படத்தில் நல்ல டீம், அந்த 5-6 பேர் சான்ஸே இல்லை. இந்த படத்தை போய் கொண்டு மக்கள்கிட்ட சேர்க்குறதுக்கு இன்னும் நாங்கள் ப்ரொமோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அது இல்லாமல் நாங்கள் 2 ப்ரொமோ சாங் பண்ணியிருந்தோம். அந்த டொமேட்டோ தக்காளின்னு ஒரு ப்ரொமோ சாங்கே பண்ணோம். அப்புறம் வாட்சா விடாத படத்தில் வேறு வெர்ஷனும் இங்கே வந்துருக்கிறது வேறு வெர்ஷன், ப்ரொமோஷன் வெர்ஷனாக பண்ணியிருக்கோம். அதெல்லாம் இந்த படத்தை வந்து நம்ம, ஏன்னா இதில் வந்து மியூசிக் டேரக்டர் வந்து புதுசு. இப்போ ஒரு சந்தோஷ் நாராயணன் அப்படிங்கிறது போன படத்தில் அது ஒரு பிராண்டாக இருந்தது. இப்போ இந்த படத்தில் வந்து ஒரு ஃபாக்ஷன் அப்படின்னு ஒருத்தரை புதுசாக நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். அப்போ அவரையும் கொண்டு போய் சேர்க்கணும். இந்த படத்தில் வந்து இப்படி ஒரு புது மியூசிக் டைரக்டரை நாங்கள் லான்ச் பண்ணுறோம், அவர் வந்து இப்படிலாம் சாங் பண்ணியிருக்காருன்னு. இப்போ அவரையும் அவர் ஜீரோவிலேருந்து ஆரம்பிக்கணும். இப்போ வந்து ஒரு இமான் சாரோ, ஒரு ஜிவி பிரகாஷோ, சந்தோஷ் நாராயணன் இருந்தால் அதுவே ஒரு பெரிய இதுவாக மாறுது இல்லை. அப்போ இவரை நாங்கள் கீழேருந்து நாங்கள் கொண்டு வரணும். அப்போ எல்லாமே சேர்ந்து இந்த படத்துக்கு ஒரு வேலை பார்க்கணும். அதுக்காகத்தான் ப்ரொமோ சாங்கெல்லாம் இது எப்படி மக்கள்கிட்ட ஃபாக்ஷன் ஒருத்தர் வந்திருக்கிறாரு அப்படின்னு போய் கொண்டு சேர்க்கணும். அது எல்லாமே பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு ஒரு படம் வந்துட்டுருக்கு, இவ்வளோ பேர் உழைப்பு, அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இவ்வளோ ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜி வச்சு இவ்வளோ விஷயம் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆமாம், படம் ரிலீஸ் ஆகி ஒரு ஷோ தான் முடிஞ்சிருக்கும். சம்டைம்ஸ் பாதி தான் இன்டர்வல் தான் பிளாக் எடுத்திருப்பாங்க. அது இந்த இன்ஃப்ளூயன்சஸ்ன்னு சில பேர் இருக்காங்க. ஆமாம், படம் இவ்வளோ தான் இருக்குது, அவ்வளோதான் இருக்குது, ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வச்சுக்கிட்டு செல்ஃபியில் ஒரு வீடியோ எடுத்து போட்டுருது. இல்லை படம் முடிச்சதுக்கப்புறமா தேட்டர்லேருந்து ஒரு கூட்டம் வெளியே வரும். ஆமாம் ஆமாம், எல்லா ப்ரெஷர் மீடியாவும் போய் மைக்கை நீட்டுவாங்க, படம் இப்படி தான்ப்பா இருக்குது, அப்படி தான் இருக்கான்னு முடிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஆளுங்களை நீங்கள் என்ன சொல்லலான்ட்டு இருக்கீங்க? ஏன்னா நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறதுனா சோஷியல் மீடியாவில் அப்படியே ஆமாம் பிரதர் வந்து நிற்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இல்லை அது நிறைய பேர் நெகட்டிவிட்டியாக நிறைய பரப்புகிறாங்க. பிடிச்சா ஒன்றும், பிடிக்காதவங்களுக்கு ஒன்றும். அதாவது படம் நல்லா இருந்தாலும் அது நல்லா இல்லைன்னு சொல்கிற கும்பல் நிறைய பேர் இருக்கிறாங்க. நல்லா இல்லாத படத்தையும் நல்லா இருக்குன்னு ஒரு பக்கம் அதை ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஆனால் ஆடியன்ஸ் தெளிவாக இருக்கிறாங்க. நான் வந்து எப்பவுமே வந்து ஆடியன்ஸை தான் நான் நம்புவேன். இப்போ ரிவ்யூ பண்ணும்போதே போன படத்தை தலைவன் தலைவியே எடுத்துக்கிட்டிங்கன்னா கத்திக்கிட்டே இருக்காங்க, அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னு நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்தாங்க. ஆனால் சக்கப்போடு போடுச்சு. கடைக்கூட்டு சிங்கம் தான் பயங்கர கலெக்ஷன். கடைக்கூட்டு சிங்கம் கலெக்ஷனை தாண்டிச்சுன்னு நாங்கள் தலைவன் தலைவி. விஜய் சேதுபதி சார் கேரியர்லேயே இதுதான் ஹையஸ்ட் இப்போ வரைக்கும், என் கேரியர்லேயும் ஹையஸ்ட். அப்படிங்கும்போது அப்போ நீ என்ன நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தாலும் மக்களுக்கு பிடிக்குது அப்படின்னா அவங்க வந்து தான் ஆவாங்க. அப்போ மக்கள் வந்து அவங்க ஒரு இது இருக்கிறாங்க, புரியுதுங்களா? இப்போ நீங்கள் நான் என் படத்தை வச்சு தான் பேச முடியும். கரெக்ட். இப்போ என் போன படத்தை வந்து பயங்கரமாக கிரிட்டிக்கலாக பயங்கரமாக கொண்டாடினாங்கலாம் சொல்லவே முடியாது. ஆனால் வெற்றியை ஒத்துக்கிறீங்களா ஒத்துக்கலையா? உறுதியா சார், அதுதான் சொல்கிறேன். அப்போ மக்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த ரிவ்யூஸ் யாரையும் எடுத்துக்கலன்னு தானே அர்த்தம். அதுதான். அதனால் மக்களுக்கு பிடிக்கிறத
யார் தடுத்தாலும் அது அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். ஒரு தலைவன் யார் அப்படின்னு அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க. ஒரு உணவை சாப்பிட்றது, இதை நான் சாப்பிட்றதா வேண்டாம்ங்கிறத அவங்க முடிவு பண்ணுறாங்க. இந்த படத்தை போய் நான் பார்க்குறதா வேண்டாமான்னு அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. நான் எப்போவுமே என் படத்துக்கு வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் நான் ஏன் நம்புகிறேன்னா, அவங்க தான் வந்து எந்த ரிவ்யூவுமே பார்க்காம எதையுமே பார்க்காம வாட்ஸ்அப் குரூப்பை பார்த்து வருவாங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் ஒவ்வொரு குரூப்லேயும் நம்ம போய் விழுந்துட்டோம்னா போதும். அப்படித்தான் என் படங்கள் எல்லாமே ஃபேமிலி ஆடியன்ஸ் வர்றாங்க. மவுத் டாக் தான் ஒரு படத்தை வந்து பெரிய வெற்றியாக மாற்றுங்கிறதுல நான் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கேன். இந்த சமீபத்தில் நீங்கள் கடைக்குடி சிங்கமாக இருக்கட்டும், நம்ம வீட்டு பிள்ளையாக இருக்கட்டும், தலைவன் தலைவியாக இருக்கட்டும், இப்போ இந்த படமும் வாட்ஸ்அப் குரூப் தான் இந்த படத்தை ஓட வைப்பாங்க. ஏன்னா அவங்க பார்த்துட்டு அதில் வந்து இது செம்மையாக இருக்குது அப்படின்னு ஒரு அப்படியா அப்படின்னு அந்த குரூப்புக்குள்ளே பேசி கூட்டமாக வர ஆரம்பிச்சிடுவாங்க. அது 5 டிக்கெட் 15 டிக்கெட். நான் போன படத்தெல்லாம் பார்த்தா லண்டனில் நான் அந்த ஃபோட்டோ உங்களுக்கு நான் அப்புறம் காமிக்கிறேன், நீங்கள் அதை வேணாலும் போடுங்க. ஒரு 30-40 பேர் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்து லண்டன்லேருந்து இத்தனை குடும்பம் சேர்ந்து உங்கள் படத்தை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு எனக்கு அனுப்பிவிட்றாங்க. பொன்னமராதில் வந்து ஒரு 50-60 பேர் மொத்த ஊரே புறப்பட்டு போனது மாதிரி ஒரு பெரிய ஃபோட்டோ எடுத்து எனக்கு இங்கே பாருங்கள் உங்கள் படத்தை இவ்வளோ பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களாம் ரிவ்யூ பார்த்து வர்றவங்க இல்லை. அவங்களுக்கு காதில் வந்திருக்கும் தலைவன் ஒரு படம், பாண்டராஜ் படம், விஜய் சேதுபதி நடித்த படம், அவ்வளோதான் போயிடுவாங்க. இங்கே இது வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க, ஒரே சண்டையாக இருக்குது, ஒரே புரோட்டாவும் சால்னாவும் ஊற்றிக்கிட்டே இருக்காங்க. நீ எதை சொன்னாலும் அவன் போயிடுவான். நீ எதை சொல்ல வந்தீங்க? சார் நீங்கள் ஒர்க் பண்ண ஆக்டர்ஸ், ஹீரோஸ், அதில் ஒரு 3-4 பேர் இவங்களை நெகட்டிவ் ரோலில் பார்க்கலாம், நெகட்டிவ் ரோல் பண்ணாங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு அப்படி ஏதாவது 2-3 ஆர்டிஸ்ட் பேர் நேம் சொல்ல முடியுமா சார்? கார்த்தி சார் வந்து ஒரு நெகட்டிவ் ரோலில் பார்க்கணும்னு எனக்கு ஆசை. படம் ஃபுல்லாக வில்லனா, படம் ஃபுல்லாக பட் பண்ண மாட்டார் சொல்கிறேன். இவர் பண்ணினாருன்னா படம் ஃபுல்லாக ஒரு வில்லனாகவே இருந்தாருன்னா எப்படி இருக்கும் அது? ஏன்னா விஜய் சேதுபதி சார் பண்ணிட்டார், கார்த்தி சார் பண்ணாருன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க ஆசை. எனக்கு ஆசை. அவங்களுக்கும் உங்கள் வீட்டில் யாருக்குமே ஆசை இருக்காது, அவங்க ஃபேன்ஸுக்கு இருக்காது, எனக்கு இருக்கு. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. வெற்றியாளரை விதைக்கும் மண் SNS, வெற்றியாளரை உருவாக்கும் மண் SNS, வெற்றியின் மண் SNS, SNS Institutions, கோவை. Chennai Silks in summer mega sale. Chennai Silks summer mega sale. The Chennai Silks in Mega Summer Sale.